வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா, எண்கணித ஜோதிடர் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு நாம மார்ச் மாத பலன்களை பற்றி பார்க்க போறோம். மார்ச் மாத பலன்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு முக்கிய திருப்பம் எல்லாருக்குமே எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த சனி பயிற்சி இருக்கு. இந்த மார்ச் மாதத்துல ஒவ்வொரு ராசி என்பர்களும் என்ன மாதிரியான பலன்களை அனுபவிக்க போறாங்க, அடுத்து இந்த மாதத்தின் கிரக அடைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது ரிஷப ராசியில குரு பகவான், மிதுன ராசியில செவ்வாய் பகவான், கன்னி ராசியில கேது பகவான், கும்ப ராசியில சூரியனும் சனியும், மீன ராசியில புதன் சுக்கிரன் ராகு. புதனாகப்பட்டவர் நேசமா இருக்கிறாரு, சுக்கிரனாகப்பட்டவர் உச்சமா இருக்கிறாரு. இந்த கிரகங்களோட சேர்ந்து அந்த நிழல் கிரகமும் பயணிக்க போகுது இந்த மார்ச் மாதத்துல. இந்த மார்ச் மாதத்துல முக்கிய கிரகங்களின் பயிற்சி பாத்தீங்கன்னா சூரியன் பாத்தீங்கன்னா 15ஆம் தேதி மார்ச் மாதம் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயணிக்க போறார். அடுத்து சனி பயிற்சி. நம்ம எல்லாருமே ஜென்ரலா எதிர்பார்த்துட்டு இருக்கிறது தான் சனி பகவான் எப்போ பயிற்சி ஆகுறாரு அப்படின்ற மாதிரியா. இந்த சனி பகவானின் பயிற்சி 30ஆம் தேதி மார்ச் மாதம் நடைபெற போகுது. இந்த மார்ச் மாதத்துல பாத்தீங்கன்னா எல்லா ராசி என்பர்களுக்குமே நிறைய ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். அடுத்து அப்படியே டோட்டலா கிரகங்கள் எல்லாமே மாறுது. அதே சமயத்துல ஒரே ராசியில 5 கிரகங்களும் இருக்கக்கூடிய ஒரு மாதமும் கூட. அதனால எல்லா ராசி என்பர்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு நல்ல பலன்களை தான் கொடுக்க போகுது. அடுத்து இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான பலன்களை சந்திக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு பார்க்கும்போது சிம்ம ராசி என்பர்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவா நிறைய இருக்கு. அடுத்து மீன ராசி என்பர்கள், அடுத்து கும்ப ராசி என்பர்கள், இந்த மாதிரியான இந்த 3 ராசி என்பர்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பலன்கள் மாறுபடும். அடுத்து விருச்சிக ராசி என்பர்கள், ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியே 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த 4 ராசி என்பர்களுக்கும் தான் கொஞ்சம் எதிர்மறையான பலன்கள். மீதி எல்லா ராசி என்பவர்களுக்கும் ஒரு நல்ல பலன்களை அளிக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மார்ச் மாதம் இருக்க போது. இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலன்களை பற்றி விரிவா பார்க்கலாம். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். மீனராசி என்பவர்களுக்கு மார்ச் மாதத்துல ஜென்ம சனியினுடைய தொடக்கம். இந்த ஜென்ம சனியின் தொடக்கம்ன்றது பாத்தீங்கன்னா ஒரு நிதியாண்டு மாதிரி. உங்களுக்கு ஒரு நிதியாண்டு இப்ப முடியக்கூடிய ஒரு தருணம். உங்களுக்கு இப்போ ஒரு வாழ்க்கையில ஒரு 7.5 சனியின் தொடக்கமாக தான் சொல்லணும். ஏன்னா விரய சனி சில தேவையில்லாத விரயங்களை உங்களுக்கு தொழில் ரீதியாக கொடுத்திருக்கிறாரு, வேலை ரீதியாக மன ரீதியாக நிறைய விரயங்களை கொடுத்திருக்கிறாரு. இந்த மீனராசி என்பவர்களுக்கு இப்ப கொடுத்துட்டு இருக்கக்கூடிய கிரகம் ராகு பகவான் உங்களுடைய ராசியிலேயே இருந்துகிட்டு பல்வேறு விதமான ஒரு குளறுபடியான ஒரு விஷயங்களை வாழ்க்கையில நடக்க கூடாததெல்லாம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு தகுந்த மாதிரி இந்த மீன ராசி என்பர்கள் நிறைய விஷயங்களை அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயே பாத்தீங்கன்னா 1000 குழப்பங்கள். அந்த குழந்தை இருக்கிறதுனால இந்த மீனராசி என்பர்கள் அமைதியா இருக்கிறாங்க. அந்த குழந்தைன்ற ஒரு இது இல்லை அப்படின்னா இவர்கள் என்னைக்கோ பிரிந்து சென்றிருப்பாங்க. அந்த அளவுக்கு அந்த கணவன் மனைவிக்குள்ள ஏகப்பட்ட குளறுபடியான ஒரு விஷயங்கள், தேவையில்லாத ஒரு உறவுகள். அடுத்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு தேவையில்லாத கெட்ட பழக்கங்கள். நல்லா இருந்த அந்த குடும்பம் பாத்தீங்கன்னா இன்றைக்கு சிதைந்து ஒரு சின்னாபின்னமாகி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அது ராகு பகவான் மேஷ ராசியில இருக்கும் போதே இந்த மீன ராசி அன்பர்கள் அனுபவிச்சுட்டு வந்துட்டாங்க. கடந்த 2 வருடத்திற்கு முன்னாடியே மிக பெரிய பெரிய வேதனைகளை எல்லாம் அனுபவிச்சுட்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு நேரத்துக்கு பாத்தீங்கன்னா எங்களுக்கு எதுவுமே இல்லை, நாங்க தனிமரமாக இருக்கிறோம், இங்க வந்து ஜென்ம சனி என்ன செய்ய போறாரு அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் கேள்விக்குறியெல்லாம் இந்த மீன ராசி என்பவர்களுக்கு இருக்கும். சனி பகவான் அந்த 7.5 சனி வருது அப்படின்னாலே இந்த மார்ச் மாதத்துல இந்த கவனமாக சில முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணம். சில விஷயங்கள் இந்த மீன ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல நிறைய முயற்சிகள்ல வெற்றிகளை கொடுக்கும். நீங்க ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க, அந்த பிசினஸ்ல நல்ல ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை, நல்ல ஒரு டெவலப்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு நீங்க சில பேரோட பயணிக்கக்கூடிய ஒரு நேரம். அதுலயும் பார்ட்னர்ஷிப் தொழில் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த புதனாகப்பட்டவர் நீச்சமா உங்களுடைய ராசியிலேயே இந்த மாதத்துல இருக்கிறதுனால பார்ட்னர்ஸ்னால பெரிய அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்காது. ஆனா அவங்கள நோக்கிதான் நீங்க பயணிச்சுக்கிட்டே இருப்பீங்க.
அவங்களாலதான் உங்களுக்கு எல்லாமே நடக்குது அப்படின்ற ஒரு மாயையோடு நீங்க பயணிக்கக்கூடிய ஒரு தருணம். ஆனா உங்களுடைய உழைப்பு மட்டும்தான் அங்க வேலை செய்ய போகுது. உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய தன்னம்பிக்கை மட்டும்தான் அங்க வேலை செய்ய போகுது இந்த மீனராசி அன்பர்களுக்கு. அதனால இந்த பார்ட்னர்ஸ் அப்படின்ற அந்த தொழில்ல இருக்கக்கூடிய பங்காளிகள் மூலமாக உங்களுக்கு எந்த விதமான ஒரு லாபமும் கிடையாது. உங்களுடைய லாபஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த சனியாகப்பட்டவர் ஜென்ம சனியாக உருவெடுக்கிறார். ஜென்ம சனியாக உருவெடுக்கும் போது சில அந்த லாபம் சம்பந்தமான இழப்புகள் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு தருணம். ஏதோ ஒரு விஷயத்துல லாபம் சம்பாதித்தாலும் ஏதோ ஒரு விஷயத்துல அதை இழப்புகளை சம்பாதிக்கக்கூடிய ஒரு தருணம் இந்த மார்ச் மாதம் இந்த மீன ராசி என்பவர்களுக்கு. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா சில முடிவுகள்லாம் எடுக்கிறீங்கன்னா இது இருக்கிறது இருக்கட்டும், அது நம்ம அதுக்கப்புறமா சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு அதை தள்ளி போட்டுக்கிட்டே வாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடுறதன் மூலமாக நீங்க அந்த விஷயத்துல பெருமளவு வெற்றியை காண முடியும். இப்போ சில விஷயங்கள் என்ன, குடும்பம் சம்பந்தமாக எடுக்கும் போது பேச்சுவார்த்தைகள் செய்யுங்க. அதுக்காக அந்த இடத்துல ஒரு வெட்டு 1 துண்டு 2 முடிவு எடுக்காதீங்க. நீ இருந்தா இஷ்டம் இருந்தா இல்ல வீட்டை விட்டு வெளில போ அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க. அந்த வார்த்தை தான் அடுத்து வரக்கூடிய ஒரு 5 வருஷத்துக்கு உங்களுக்கு ஒரு முக்கிய வார்த்தையா இருக்கும். நிறைய பேருக்கு அதெல்லாம் நடந்து முடிஞ்சிருக்கும். மேடம் ஜென்ம சனி எங்களுக்கு மார்ச் மாதம் தானே வருது, ஆனா எனக்கு ஜனவரி மாசமே இந்த வார்த்தைகள்லாம் போயிடுச்சு, தேவையில்லாம ஒரு ஏதோ ஒரு கோபத்துல பேசிட்டேன், ஆனா பாத்தீங்கன்னா அந்த பேச்சையே விடாப்பிடியா பிடிச்சிட்டு என்னுடைய மனைவியோ என்னுடைய கணவரோ அப்படி ஒரு தேவையில்லாத பிரச்சனைகளை எழுப்பிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த மீன ராசி என்பவர்களுக்கு அதிகப்படியான அந்த வார்த்தைகள் மூலமாக சில பிரச்சனைகள் உருவெடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். வெளிநாட்டுக்கு போலாமா மேடம், எனக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது, வெளிநாட்டுக்கு எல்லாம் போலாமா, இந்த ஜென்மசனி எனக்கு வெளிநாட்டுல ஒன்றும் பண்ணாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா வெளிநாட்டுக்கு எல்லாம் போலாம். அதெல்லாம் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. 7.5 சனி ஆரம்பிச்சாலே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு மாற்றம் செய்வது ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த 7.5 சனி பொழுதுதான் இருக்கிற இடத்துல அப்படியே கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துட்டே இருப்பாங்க. நம்ம 7.5 சனி நடக்குது, எங்கேயும் போயிடக்கூடாது, நமக்கு எங்கேயாவது பெரிய ஆபத்து வந்துரும், அங்க இருக்கிறதே ஆபத்து தான், அதை உணராமலேயே நான் இங்கதான் இருப்பேன்னு விடாப்பிடியாக ஒரு ஸ்திரத்தன்மையோட இருப்பாங்க. அதனால அதெல்லாம் எடுக்காதீங்க. எங்க வாய்ப்புகள் கிடைக்குதோ அதை நோக்கி பயணிக்க பழகிக்கோங்க மீனராசி என்பர்கள். நிறைய ஒரு மாற்றங்களை தரும். இப்போ வீடு ஷிஃப்ட் பண்ணணும், இல்ல வேற வீடு மாற்றலாமா, இல்ல புதுதாக தொழில், அதாவது புதுசாக ஒரு சொத்துக்கள் வாங்கலாமா, சொந்தமாக வீடுகள் வாங்கலாமா அப்படின்னு கேக்குறவங்க கண்டிப்பா வீடு வாங்குறவங்க கடன் வாங்கி வாங்காதீங்க. கடன் வாங்காம வீடும் வாங்க முடியாது. உங்களுடைய வருமானத்திற்கு உகந்த மாதிரியான ஒரு பிளான் போடுங்க. உங்களுடைய வருமானத்திற்கு அதிகமாக இப்ப நீங்க வாங்குற வருமானம் உங்களுக்கு லோன் மாசத்துல ஒரு 30,000 ரூபாய் போலாம் அப்படின்னா நீங்க 50,000 ரூபாய் போகக்கூடிய அளவுக்கு வீடு பார்க்க கூடாது. 30,000 ரூபாய் போலான்னா அட்லீஸ்ட் 20,000 ரூபாய் இஎம்ஐ போகிற மாதிரி ஒரு வீடு பாருங்க. கண்டிப்பாக உங்களை அது ஒரு சிக்கனமாக செலவு பண்ணக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். மீனராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்துல இருந்து ஒரு சின்ன ஒரு ஹேபிட் வரணும். சிக்கனமாக செலவு பண்ண பழகிக்கோங்க. ஒரு ஆடம்பரமாக செலவு பண்றதை நிறுத்துங்க. என்ன பார்த்தாலும் நீங்க சில விஷயத்துல ஒரு ஆடம்பரமாக தன்னுடைய குழந்தைகள் நல்லா இருக்கணும், தன்னுடைய மனைவி நல்லா இருக்கணும், அப்படி செஞ்சுதானே இத்தனை நாள் வரைக்கும் அழிஞ்சு போனீங்க. அதனால இனிமேலாவது நல்லா ஒரு சிக்கனமாக செலவு பண்ண பழகிக்கோங்க. தேவையானதுக்கு மாத்திரம் பழகுங்க. இதெல்லாம் செஞ்சிட்டீங்கனாலே நீங்க 7.5 சனியில ஒரு 3/4 கடலை தாண்டிடுவீங்க. இன்னும் 1/4 கடலை அந்த சனி பகவான் பார்த்துப்பாரு. ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய ராசியிலேயே இன்னும் முக்கியமா பாத்தீங்கன்னா புதன் நீச்சமா இருக்கிறாரு, சுக்கிரன் உச்சமா இருக்கிறாரு. இது ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவான பாயிண்ட் தான். அதனால ஒரு இடமாற்றம் நிறைய ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு மாற்றமாக தான் இருக்கும் இந்த மீனராசி என்பர்களுக்கு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த வெளிநாட்டு அன்பர்களுக்கு, மீனராசி அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மார்ச் மாதத்துல அதிகப்படியான ஒரு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். இந்த மீனராசி என்பர்கள் எது வேணாலும் அங்க வெளிநாட்டுல செஞ்சுக்கலாம். புதுசா வீடு வாங்கிக்கலாம், புதுசா வேலை மாறிக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா எனக்கு இப்ப இருக்கிற வேலை பிடிக்கல, வேலையை விடலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னா வேலையை விட்டுக்கலாம். தாராளமாக வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் புதுசா வேலை
கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா கிடைக்கும். உங்களுக்கு மார்ச் மாதத்துல விடக்கூடிய வேலை மே மாசத்துல வேலை கிடைச்சிடும். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மீன ராசி என்பவர்களுக்கு அங்க சொந்தமாக வீடு வாங்கக்கூடிய ஒரு யோகம், புதுசா தொழில் தொடங்கக்கூடிய ஒரு யோகம், ஸ்டூடெண்டா போனீங்கன்னா அங்க படிப்பை முடிச்சு நல்ல ஒரு பதவி, பெயர், புகழ், மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு தருணம், நீங்க போகக்கூடிய அலுவலகத்துல உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். இப்படி எல்லாம் இந்த வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கு இந்த மீனராசி என்பவர்களுக்கு நிறைய ஒரு சாதகமான பலனை இந்த மார்ச் மாதம் கொடுக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.